ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சென்னை தின கொண்டாட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மெட்ராஸ் தினத்தோட வரலாறு மற்றும் மெட்ராஸில் இருக்க பல நகரங்களோட வளர்ச்சியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மில்லியன் மக்கள் தொகை கொண்ட இந்த இந்தியாவில் இந்தியாவின் 4வது பெரிய நகரமான நமது மெட்ராஸ் இப்போது 385வது பிறந்தநாளாக கொண்டாடுது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்போதைய மெட்ராஸ், இப்போதைய சென்னை என அழைக்கப்படுற நகரத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 22 மெட்ராஸ் தினம் அனுசரிக்கப்படுது. அதனோட வரலாறு ஃபுல்லாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 22 1639 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் நிறுவுவதற்காக விஜயநகர பேரரசு நாயக்கர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னை அப்படின்ற ஒரு சிறிய இடத்தை ஃபஸ்ட்டு வெங்கடப்ப நாயக்கரிடமிருந்து ஆங்கிலேயர்கள் வாங்குகிறாங்க. அந்த இடம் எந்த கரையில் அமைஞ்சிருக்குன்னா, அந்த பகுதி கோரமண்டல் கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த இடத்த வெங்கடப்ப நாயக்கரிடமிருந்து குத்தகைக்கு வாங்கியவர் யாருன்னா, பிரான்சிஸ் டே நிலத்தை குத்தகைக்கு வாங்குறாரு. அந்த இடத்துக்கு சென்னைன்னு சென்னப்பட்டணம் அப்படின்ற பேர் வருதுன்னா, வெங்கடப்ப நாயக்கரோட அப்பா பேர் சென்னப்ப நாயக்கர். அவரோட பேரை தான் சென்னை பட்டணம் அப்படின்ற பேரை வைக்கிறாங்க. அவை சென்னப்பட்டணம் அப்படின்னு அழைக்கப்படுது. மெட்ராஸ் தினம் கொண்டாட எப்படி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா, சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட மயிலாப்பூர் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வின்சென்ட் டிசோசா மற்றும் பிரஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவின் இயக்குனரும் ஆசிரியருமான சசி நாயக்கர் ஆகியோர் 2004 வரலாற்றாசிரியர் எஸ். முத்தையாவிடம் மெட்ராஸ் தினம் கொண்டாட்டத்தை கொண்டாடும் யோசனையை முன்வைக்கிறாங்க. அதன் பிறகு 2004 ஆகஸ்ட் 22 ஆகஸ்ட் 22 நாயக்கர்களிடமிருந்து ஆங்கிலேயர் வாங்கிய அந்த தினத்தை தான் மெட்ராஸ் தினமாக 2004 கொண்டாடப்பட்டு வருது. அதனோடு சேர்ந்து சென்னையில் சில முக்கிய பழமையான நகரங்களும் இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த பழமையான நகரத்தோட விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். அது இந்தியாவில் மிகவும் பழமையான மற்றும் வரலாற்று பெருமை மிக்க நகரமாக இப்போ வரைக்குமே விளங்கிட்டு வருது. அந்த நகரத்தை பற்றி அந்த நகரத்தில் இருக்கிற சில இடங்களை பற்றி பார்க்கலாம். இப்போது சென்னை மாநகராட்சி உருவாக்கத்தை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இந்தியாவின் பழமையான முனிசிபல் கார்ப்பரேஷன் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஆகும். கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் செப்டம்பர் 29, 1688 அப்போருந்து நிறுவப்பட்டு செயல்பட்டு வருது. ஆரம்பத்தில் மெட்ராஸ் கார்ப்பரேஷன் அழைக்கிறாங்க. அதன் பின்பு சென்னை மாநகராட்சி அப்படின்ற பெயர் மாற்றப்படுது. இப்படிப்பட்ட மெட்ராஸ் கார்ப்பரேஷனை உருவாக்குவதற்காக டிசம்பர் 30, 1687 கிங் ஜேம்ஸ் என்றவர் ஒரு அரசாணை வெளியிடுறாரு. அதன்படி தான் கிரேட்டர் சென்னை மாநகராட்சி உருவாக்கப்படுகிறது. அடுத்து சென்னையில் மிக முக்கியமான இடமாக கருதப்படுறது மத்திய சிறைச்சாலை சென்னை. இந்தியாவிலேயே பழமையான சிறைச்சாலைகளில் ஒன்றாக கருதப்படுறது தான் சென்னை சிறைச்சாலை. சென்னை மத்திய சிறைச்சாலை 1837 ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டு 2009 ஜூன் மாதம் இடித்து தரமட்டமாக்கப்படுது. இச்சிறைச்சாலை ஆங்கிலேயர் காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற சிறைச்சாலையாக இருந்திருக்கு. பல சுதந்திர போராட்ட வீரர்களில் தான் இந்த மத்திய சிறைச்சாலையில் அதிகமாக அடைச்சி வச்சுருக்காங்க. சிறை வச்சிருக்கிற இடம் இந்த மத்திய சிறைச்சாலை சென்னை ஆகும். அடுத்து தமிழ்நாட்டின் சென்னையில் மிக முக்கியமான இடமாகவும் தமிழ்நாட்டின் சின்னமாகவும் விளங்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் 107 ஏக்கர் நிலப்பரப்பில் உலகின் 2வது பெரிய நீதிமன்ற வளாகமாக இருக்குது. இது லண்டனில் உள்ள ஐக்கிய இராச்சியத்தின் உச்ச நீதிமன்றத்தை விட சற்று தான் சிறியது.
சென்னை உயர்நீதிமன்ற கட்டடம் வந்து சிவப்பு இந்தோ சாராசேனிக் முறையில் 1892 வந்து கட்டி முடிக்கப்பட்டது. அதன் பிறகு வந்து சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தில் வந்து ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுது. 1912 வந்து ஒரு மைய கோபுரமாக ஒரு பெரிய கோபுரத்தை வந்து அமைக்கிறாங்க. தமிழ்நாடு சென்னை மெட்ராஸ் கார்ப்பரேஷனில் ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு கோபுரத்தை அமைக்கிறாங்க. சென்னையில் வரலாற்று மிக்க இடங்கள் வரிசையில் இப்போ அடுத்த நாம் பார்க்க போகிறோன்னா சென்னை ரயில்வே தான். தென்னிந்தியாவின் ரயில்வே வளர்ச்சியில் வந்து சென்னை நகரத்தை சார்ந்து தான் தென்னிந்திய ரயில்வே வளர்ச்சியே வந்து எடுத்து செல்லப்பட்டது. தென்னிந்திய ரயில்வேயில் வந்து 1856ஆம் ஆண்டு முதல் ரயில் பாதை வந்து தொடங்கப்படுது. அந்த முதல் ரயில் பாதை வந்து சென்னை டு ஆற்காடு இடையே தான் ரயில் பாதை அமைக்கப்படுது. அதன் பிறகு தென்னிந்திய ரயில்வேயில் வந்து படிப்படியாக இன்று வரைக்கும் பல வளர்ச்சிகள் நடந்து இப்போ மெட்ரோ ட்ரெயின் வரைக்கும் வந்து நின்றுருக்கு தென்னிந்திய ரயில்வேயோட வளர்ச்சி. இதற்கு முதல் படி வந்து 1856ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட முதல் ரயில் பாதை தான். ஆக இப்படிப்பட்ட பெருமைக்கும் வரலாற்றுக்கும் சொந்தமான சென்னை நகரை வந்து நம் தமிழ்நாட்டின் தலைமையகமாக வைத்து நாம் கொண்டாடுகிறோம். சென்னை நகரம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் அடையாளமாக இல்லாமல் இந்திய வரலாற்றில் சென்னை நகரம் மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கு. இந்தியாவின் அடையாளமாகவும் இன்று வரை இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு பார்ப்போம்.